அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்திய நாட்டுடைய நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில தகவல்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்மளுடைய கடமையை உணர்ந்து நாம் அனைவரும் ஜனநாயக கடமையை நாம் சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இந்த தேர்தல் அன்று நாம் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஏதாவது காரணங்கள் சொல்லி அது தவறிவிடக்கூடாது, தப்பிவிடக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு நாளுக்காகத்தான் நம்ம எல்லாம் காத்துட்டு இருந்தோம். அதுபோன்று மிக குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால் நம்மளுடைய சகோதரிகள், தாய்மார்கள் இதுல 100% கவனம் செலுத்த வேண்டும். சில புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது, இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இதுல கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்றலாம் ஒரு தகவல் இருக்கிறது. அப்ப நாம இந்த வாட்டி வரக்கூடிய இந்த தேர்தல் என்பது அப்படிப்பட்டது இல்லை. பொதுவாகவே இது அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. அதை தாண்டி இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்க ஆசிஃபாவை நினைச்சு பாருங்க. மாட்டு இறைச்சிக்காக அடித்து கொல்லப்பட்ட முகமது அக்லக் அவங்கள நினைச்சு பாருங்க. இன்னும் நிறைய சம்பவங்களை நம்ம சொல்லலாம். மணிப்பூர்ல சகோதரிகளை ஆடை இல்லாமல் ஆக்கி அந்த நிலைகள்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, நாம் அத்தனை பேரும் களமிறங்கி 100% என்ன செய்யணும், வாக்களிக்க வேண்டும். இந்த நாளைத்தான் நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதுல கவனம் செலுத்தணும். வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்மளுடைய வாக்கு என்பது பயனளிக்க வேண்டும். இப்ப என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அடித்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. கவனத்துல கொள்ள வேண்டிய 2 விஷயம். ஏன்னா எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் 100% எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா அதுல நிறைய கேள்விக்குறி இருக்கிறது. நான் போடக்கூடிய இந்த ஓட்டினால் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து நடத்தப்படுகிறதே, அது சரி செய்யப்படுமா? அதுபோல மத சுதந்திரத்தை பறித்து கொண்டிருக்கிறார்களே, அது சரி செய்யப்படுமா? உணவு மற்றும் உடையில் கூட தலையீடு இருக்கிறதே, அது சரி செய்யப்படுமா? அச்சுறுத்தும் விதமாக சட்டங்கள் இயற்றி கொண்டிருக்கிறார்களே, அது சரி செய்யப்படுமா? மத வெறுப்பு பேச்சுகள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அது சரி செய்யப்படுமா? இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். வெகுஜன மக்கள் அவங்களுடைய நிலையை நம்ம பார்க்கும் பொழுது, விலைவாசி உயர்வு அது சரி செய்ய முடியுமா? வேலை இல்லாத திண்டாட்டம் அது சரி செஞ்சிருவாங்களா? விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்படுமா? அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்குமா? குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? நம் நாட்டுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா? நீதித்துறைக்கு பாதுகாப்பு இருக்குமா? எதிர்கட்சியை சார்ந்தவர்களை இன்றைக்கு இடி, ஐடி என்று விரட்டி கொண்டு இருக்கிறார்களே, அது சரி செய்யப்படுமா? இதையெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம ஓட்டு போடுவதற்கு முன்னால், நாம் வாக்களிப்பதற்கு முன்னால் சிந்தித்து பார்த்து, இதையெல்லாம் சரி செய்வதற்கு என்னுடைய வாக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அதுதான் நமக்குரிய நாள். இதெல்லாம் சரியாகணும் நம்ம விரும்புறோம்ல, கண்டிப்பா சரியாகணும். என்ன அநியாயம், எவ்வளவு அக்கிரமோ என்றெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்குல்ல, இதையெல்லாம் ஜனநாயக அடிப்படையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் தேர்தலுடைய அந்த நாள். ஏன்னா சில பேருக்கு ஊர்லலாம் ஓட்டுகள் இருக்கும். இப்பவே அதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணிருங்க. நிறைய பேருக்கு அந்த எண்ணம், நான் ஒரு ஆளு ஓட்டு போடலன்னா என்ன ஆயிட போகுது. சகோதரிகள், தாய்மார்கள்ட்ட இந்த எண்ணம் கூடுதலாவே இருக்கு. நான் ஓட்டு போட்டா மட்டும் அப்படி ஆயிட போதா, இப்படி ஆயிட போதா அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல. அப்படி இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் சேர்ந்து நான் சொன்ன இந்த தகவலின்படி சரியான முறையில யோசித்து இறைவனிடம் பிரார்த்தனையும் செய்து களத்துல நம்ம இறங்கி 100% நம்மளுடைய தாய்மார்கள், சகோதரிகள், நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம களத்துல இறங்கணும்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.